கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வேதம் வாசித்தீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? இன்று குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்து கொண்டே இந்த காணொலியை காணுங்கள். இதுவரையிலும் அப்படிப்பட்ட பழக்கம் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, குடும்பமாய் வேதம் வாசிக்கவும் ஜெபிக்கவும், ஆண்டவரே குடும்ப ஜெபம் செய்யவும் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் மெய்யாகவே உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் வழக்கத்தின் மடியே ஒலிவ மலைக்கு போனார் என்கிற காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார், அவருடைய சீஷரும் அவரோடு கூட போனார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து வழக்கத்தின்படியே சாயங்கால வேளையிலே அவர் ஜெபிக்கும்படியாக ஒரு ஒலிவ மலைக்கு தம்முடைய சீஷர்களை அழைத்து கொண்டு அவர் செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் ஒரு வழக்கமாக அதை வைத்திருந்தார். இரவு வேளையிலே சாயங்காலமானவுடன் ஊழியம் செய்துவிட்டு வந்து சாயங்காலமான உடனே அவர் வழக்கமாய் போய் அவர் ஜெபிப்பதற்கு ஒலிவ மலையை அவர் தேர்ந்தெடுத்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவரோடு கூட சீசர்களையும் அவர் வழக்கமாய் அவர் அழைத்து போகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமும் சொல்லுகிறது: தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஜெப ஆலயத்திலே வசனங்களை வாசிக்கும்படியாக அவர் எழுந்து நின்றார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பாருங்கள், அவர் தாம் வளர்ந்த ஊருக்கு போன உடனே ஓய்வு நாளிலே போய் ஜெபாலயத்திலே வேத வசனங்களை வாசிக்கிறபடியாக அவர் வழக்கமாய் அதை வைத்திருந்தார். ஆலயத்துக்கு போவதையும் ஆலயத்துக்கு போனால் வேதத்தை வாசிப்பதையும் அவர் அங்கே வழக்கமாய் அவர் கொண்டிருக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். அதே போல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது: யோர்தானுக்கு அக்கறையிலே யூதேயாவிலே போய் அவர் அங்கே போய் போதகம் பண்ணுகிறார். அநேக ஜனங்கள் அவரை தேடி வந்த பொழுது அவர்களுக்கு அவர் போதகம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். வழக்கத்தின்படியே பாருங்கள், வழக்கமாய் அவர் ஜனங்களை சந்திக்கும்படியாக போகிறார். ஜனங்கள் கூடி வந்த உடனே வழக்கத்தின்படியே அவர் அங்கே போதகம் பண்ணினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, தானியேலை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது: தானியேலோவென்றால் பத்திரத்துக்கு கையெழுத்திட்ட பின்பும் அவர் தன்னுடைய வழக்கத்தின்படியே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து தாம் செய்து வந்தபடியே 3 வேளை அவர் அங்கே ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், ராஜாவினுடைய கட்டளை நீ ஜெபிக்கக்கூடாது, ராஜாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று இருந்தாலும் வழக்கத்தின்படியே தாம் செய்து வந்தபடியே ஒவ்வொரு நாளும் அவர் 3 வேளை ஜெபிக்கிற ஒரு வழக்கம் அவருக்கு இருந்தது. அதை அவர் மாற்றவே இல்லை. கட்டளைகள் எப்படி இருந்தாலும் சரி, என்ன எதிராக அவருக்கு விரோதமாக இருந்தாலும் சரி, சூழ்நிலைகள் அவருக்கு எதிராக இருந்தாலும், அவருக்கு நேரம் வாய்க்காவிட்டாலும், அவர் ஒரு ராஜாவுக்கு அடுத்தபடியாக ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறார். தேசத்தினுடைய கணக்கு வழக்குகளை பார்க்கிற நல்ல ஒரு பதவியில், உயர்ந்த பதவியில் இருந்த பின்பும் பாருங்கள், தினமும் 3 வேளை ஜெபிப்பதற்கு என்று சொல்லி அவர் நேரத்தை ஒதுக்குகிறார். எவ்வளோ பெரிய ஒரு காரியம்! சாதாரண மனிதர்களாகிய நாம் ஒருவேளை இந்த காணொலியை கண்டுகொண்டு இருக்கிற வாலிப தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, நீங்கள் சொல்லலாம், வேத வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆண்டுடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும், இல்லைன்னு சொன்னால் ஓய்வு நாளில் ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் எனக்கு நேரம் இல்லை, வேலைப்பளு அதிகமாக இருக்கிறது, இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு தான் நான் ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அநேக வேளைகளில் நாம் சாக்கு போக்கு சொல்லி கொண்டு இருக்கிறோமே. வேதம் சொல்லுகிறது, தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, பாருங்கள், ராஜாவுக்கு அடுத்தபடியாக அவர் இருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் உயர்த்தப்பட்ட பின்பும் அவர் ஒரு நாளும் ஜெபிப்பதை, 3 வேளை ஜெபிப்பதை அவர் நிறுத்தவே இல்லை. சட்டத்திட்டங்கள் அவருக்கு விரோதமாக இருந்தது, வேலைப்பளு அதிகமாக இருந்தது, ஆனாலும் வழக்கத்தின்படியே 3 வேளை அவர் ஜெபிப்பதை அவர் நிறுத்தவே இல்லை. அதே போல் இயேசு கிறிஸ்துவும் நாம் முன்பு வாசித்த வேத பகுதிகளை சொல்லப்பட்டதை போல அவர் ஊழியம் செய்கிறார். பகல் வேளையில் ஊழியம் செய்கிறார், ராத்திரி வேளையிலே அவர் தேவனோடு கூட அவர் சஞ்சரித்தார், ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னதான் ஊழியம் செய்தாலும், எங்கே அலைந்தாலும் ஆண்டுடைய பாதத்திலே வந்து காத்திருப்பதை ஒரு வழக்கமாக அவர் வைத்திருந்தார். ஓய்வு நாள் தோறும் ஆலயத்துக்கு போவதை அவர் வழக்கமாக வைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
நீங்கள் இப்படிப்பட்ட வழக்கத்தை வைத்திருக்கிறீர்களா? உங்களை குறித்து யாராவது சொல்ல முடியுமா? அவர் வழக்கமாக இந்த நேரம் என்று சொன்னால் அவர் ஜெபிக்கிற ஒரு வழக்கம் அவருக்கு உண்டு. இந்த நேரமாக ஓய்வு நாளாக அவர் ஆலயத்துக்கு மாத்திரம்தான் போவார். அவர் ஆலயத்தில் அவரை பார்க்கலாம். இல்லைன்னு சொன்னால் இந்த நேரமாக அவர் வேதம் வாசித்து கொண்டிருப்பார், தியானித்து கொண்டிருப்பார். இல்லைன்னா ஆண்டவரை குறித்து மற்றவர்களை அறிவித்து கொண்டிருப்பார். இது ஒரு வழக்கம் என்று சொல்லி நம்மை குறித்து மற்றவர்களை சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்கள். இல்லை என்று சொன்னால் வழக்கமாக இவர்கள் டிவி முன்பாக அமர்ந்திருப்பார்கள். இல்லைன்னா மற்றவர்களோடு கூட பேசி அரட்டை அடித்து கொண்டிருப்பார்கள். இல்லை எங்கேயோ போய் பேசி கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி தான் நம்மை குறித்து மக்கள் சொல்கிறார்களா? இல்லை என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து இவர்கள் வழக்கத்தின்படியே ஒழுங்காக இந்த நேரம் என்று சொன்னால் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிப்பார்கள், வேதத்தை வாசிப்பார்கள், ஆலயத்துக்கு முதலிடம் கொடுப்பார்கள் என்று சொல்லி நம்மை குறித்து மற்றவர்கள் சொல்லுவார்களா? யோசித்து பார்த்து கொண்டே இந்த காணொளியை காணுங்கள். பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பவுல் தன் வழக்கத்தின்படியே 3 ஓய்வு நாட்களில் அங்கே போய் அவர் பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், பவுலும் வழக்கமாக அதை வைத்திருந்தார். ஓய்வு நாள் என்று சொன்னாலே அங்கே ஆலயத்தில், ஜெப ஆலயத்தில் போய் ஆண்டவரை குறித்து அங்கே மக்களுக்கு அறிவிப்பதை ஒரு வழக்கமாக வைத்திருந்தார். ஓய்வு நாள் என்ற உடனே அவர் வேறு நாட்களெல்லாம் நான் அங்கங்கே அலைந்து ஊழியம் செய்கிறேன், எனக்கு டயர்டாக இருக்குது, ரெஸ்ட் எடுக்கணும்னு அவர் இருக்கலை. பிறகு ஓய்வு நாளிலே ஜனங்கள் ஜெப ஆலயத்திலே கூடி வருவார்கள், அவர்களுக்கு போய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அதை ஒரு வழக்கமாக அவர் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஓய்வு நாளிலே பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுகிற இடத்திலே அவர் அங்கே போதிக்கிறதை பார்க்கிறோம். அந்த இடத்திலே தான் பாருங்கள், வழக்கமாய் போய் அவர் ஜெபிக்கிற இடத்திலே அவர் போதித்த பொழுது அங்கே லீதியாள் என்கிற ஒரு பெண்மணி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறாள். அவள் நிமித்தம் அவருடைய குடும்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். பவுல் வழக்கமாக ஜெபிப்பதையும் போதகம் பண்ணுவதையும் கொண்டிருந்தபடியினால் அதன் மூலமாக அநேகர் ஆண்டவருடைய அன்புக்குள் வர முடிந்தது. இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி, தங்கச்சி, தாயே, பெற்றோரே, ஒருவேளை உங்களுடைய வழக்கம் எதுவாக இருக்கிறது? நீங்கள் எதற்கு நேரத்தை செலவழிக்கிறீர்கள்? வழக்கமாய் ஜெபிக்கிற, ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருக்கிற பழக்கம் உங்களுக்குள் இருக்கிறதா? அப்படி இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு அர்ப்பணிங்கள். ஆண்டவரே, ஒரு பவுலை போல, இசப்பா உங்களை போல, ஒரு தானியலை போல ஆண்டவரே என்னையும் அர்ப்பணிக்கிறேன், வழக்கமாய் ஒழுங்காய் ஜெபிக்கவும் வேத வாசிக்கவும் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் மெய்யாகவே ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். எவ்வளவு ஊழியம் இருந்தாலும், என்னதான் வேலை பழுங்கள் இருந்தாலும், என்ன சட்டத்திட்டங்கள் இருந்தாலும், நாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஜெபிக்கவும் வேத வாசிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குவோம். கர்த்தர் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். God bless you.